இன்னைக்கு வீடியோவில் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு செய்ய போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்பு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் இது மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2, தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இங்கே ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு 2 முறை கழுவி குக்கரில் எடுத்துக்கோங்க. 2 பருப்பும் சேர்த்து செய்யும்போது கூட்டு சூப்பராக இருக்கும். நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கூட்டு தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டேன். கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 50% வதங்குற அளவு வதக்கிக்கோங்க. கூட்டுக்கு ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கூட்டுக்கு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா இங்கே நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஒரு 8 பல் பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்க்குற இடத்துல பெருங்காயம் சேர்த்திங்கன்னா சூப்பராக வாசனையாக இருக்கும், நல்ல ஜீரணமாகும். மஞ்சத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் கட் பண்ணி வச்ச வெள்ளை பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கணும். இது மாதிரி வதங்கி செய்யும்போது கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குக்கர்லேயே கூட எல்லாம் பருப்பு பூசணிக்காய் எல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சு ஒரு 3 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி தாளித்து எடுத்துக்கலாம். ஆனால் இது மாதிரி செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். தண்ணி எப்படி விட்டுருக்கு. காயிலே தண்ணி வரும். நல்லா கிண்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் கலந்த மிளகாத்தூள் இது, வீட்டு மிளகாத்தூள். உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதே நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது மாதிரி கலரி விடும்போது நல்லா மிளகாத்தூள்லாம் ஸ்மெல்லாம் போயிடும். இந்த டைமில் தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் காய் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம்.
மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் காய் வெந்ததும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். காய் வெந்துடுச்சா பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் காய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. காய் இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் வெந்து வரணும். நீங்களும் அப்பப்போ செய்து சாப்பிடுங்க. வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வேக வச்ச பருப்பு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு கடலைப்பருப்பு 2 பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி 2 பருப்பும் சேர்த்து செய்யும்போது கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். கூட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு சேர்ந்து. இந்த டைமில் தேங்காய் துருவி வச்ச தேங்காய் ஒரு 1/4 முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கூட்டு நல்லா பருப்பு எல்லாமே வெந்து வந்துருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.